மாநில உரிமை மீட்பு மாநாடாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாட்டினுடைய தலைவர் வரிப்புலி பட்டாளமாம் வாலிப பட்டாளத்தின் தலைவன், இணையற்ற இளைஞரணியின் செயலாளர் எங்கள் அன்பு செல்வன் தம்பி மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, இனமானம், மொழிமானம், மண்மானம், தன்மானம் காக்கும் பாசறையாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வில் தென்றல் தவழ நல்லாட்சி நடத்தி வருகின்ற நாயகன் என் ஆருயிர் அண்ணன் தளபதி அவர்களே, கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்களே, பொருளாளர் அண்ணன் TR பாலு அவர்களே, முதன்மை செயலாளர் மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு அமைச்சர் KN நேரு அவர்களே, மாநாட்டினை திறந்து வைத்திருக்கின்ற மாணவரணி செயலாளர் தம்பி எழிலரசன் அவர்களே, கொடியேற்றி வைத்து உரையாற்ற இருக்கின்ற துணை பொதுச் செயலாளர் மக்களவை உறுப்பினர் அருமை தங்கை கனிமொழி அவர்களே, கழகத்தினுடைய முன்னணி தலைவர்களே, எதிர்காலத்தில் இந்த இயக்கத்தையும் இனத்தையும் பாதுகாத்து வழிநடத்த இருக்கின்ற இளைய தலைமுறையின் இனிய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். 1942ஆம் ஆண்டு திருவாரூர் மாணவர் இளைஞர் மன்றம் என்பதை தொடக்கி தலைவர் கலைஞர் அவர்கள் வாழ்த்து கேட்ட நேரத்தில் பாவேந்தர் பாரதிதாசன் எழுதினார், கிளம்பிற்றுக்கான் தமிழ்ச்சிங்க கூட்டம் கிழித்தெறிய தேடுதுகான் பகையினை என்று. இதோ அந்த சிங்க கூட்டம் இன்றைக்கு சேலத்து மாநகரிலே கூடியிருக்கின்றது. தம்பி உதயநிதி, எதிர்காலத்தை குறித்த கவலை எங்களுக்கு குறைந்திருக்கின்றது, நம்பிக்கை அதிகமாகி இருக்கின்றது. திராவிட பேரியக்கத்தின் லட்சியங்களை எதிர்காலத்தில் வென்றெடுக்க இதோ ஒரு பெரிய இளைஞர் கூட்டம், அவர்களை வழிநடத்தவும் அவர்கள் ஏற்றுக்கொண்ட தலைவனாகவும் நீங்கள் பார்க்கிற போது இந்த இயக்கம் இன்னும் 50 ஆண்டு காலம் பீடு நடை போடும் என்ற நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் ஏற்படுகின்றது. தமிழ்நாடு, தமிழ் மொழி, தமிழர்கள், இதற்காகவென்றே உருவான இயக்கம் இந்த இயக்கம். தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்வார்கள், ஒரு இயக்கத்தில் இளைஞர்கள் என்பவர்கள் நாடி நரம்புகளைப் போல, அந்த இயக்கத்தில் இருக்கிற அனுபவம் பெற்ற மூத்தவர்கள் இரத்த நாளங்களைப் போல என்று சொல்லுவார். இந்த மாநாட்டிற்கு புதிய இளைஞர்கள் சில பேர் வந்திருப்பார்கள் என்பதனால் நான் ஒன்றிரண்டை இங்கே எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமையோடு நிற்கின்றேன். கலைஞர் ஒரு யுகத் தலைவன். யுகம் என்பது 1000 ஆண்டுகளை கடந்த ஒரு கால குறியீடு என்று சொல்வார்கள். எப்பொழுதோ தோன்றக்கூடிய ஒரு தலைவனாக பெரியார் கண்ட கனவுகளை நடைமுறைப்படுத்த அறிஞர் அண்ணா அவர்கள் இயக்கம் கண்டு அடுக்கடுக்காக சாதனைகளை செய்ய துவங்கி அதிக காலம் உயிர் வாழ முடியாத நிலையில் 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தின் தலைவனாக, தமிழ் இனத்தின் பாதுகாவலனாக, மாநில கட்சிகளை தவிர்த்து இனிமேல் டெல்லியில் ஆட்சி இல்லை என்ற நிலையை உருவாக்கிய பெருந்தலைவன் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அவர் தொலைநோக்கு பார்வை உடையவர், தீர்க்க தரிசனம் படைத்த தலைவர். அந்த அடிப்படையிலே அவர் உருவாக்கியதுதான் இளைஞரணி. புதிய தோழர்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்ற செய்தி என்ன தெரியுமா? இளைஞரணி தொடங்கப்பட்டது ஒரு வசந்த காலத்தின் போது அல்ல, கோடை காலம், கடும் கோடை காலம். சீன நாட்டிலே சர்வாதிகார ஆட்சியை வீழ்த்துவதற்கு மாசேதங் 12 ஆண்டு காலம் காடுகளிலும் மலைகளிலும் பனிபடர்ந்த நதிகளிலும் ஆயிரக்கணக்கானோரோடு நடந்தே சென்று வெற்றி பெற்றானே, அதை போல 13 ஆண்டு காலம் கலைஞர் போராடிய காலம். அவசர நிலை காலத்தினுடைய வடுக்கள் இப்பொழுது குறைந்து விட்டன, காயத்தின் வலி குறையாத நேரம் அது. அதிமுக ஆட்சி பொறுப்பில் இருந்த நேரம்.
கழகத்தை வஞ்சிப்பதற்கும் பழி தீர்ப்பதற்கும் அந்த ஆட்சி நடந்து கொண்டிருந்த நேரத்தில் இந்த இயக்கத்தை காப்பாற்றுவதற்கு இளைய தலைமுறை வீறு கொண்டு எழுந்தாக வேண்டும் என்ற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் அவர் உருவாக்கியதுதான் 1980ஆம் ஆண்டு மதுரை ஜான்சிராணி பூங்காவிலே இளைஞரணி என்ற அமைப்பினுடைய தொடக்கம். அது தொடங்கப்பட்டது என்பதில், ஆனால் அதற்கென்று ஒரு வடிவம் கிடைத்தது. அமைப்பு ரீதியாக செயல்பட ஆரம்பித்தது 1982. எனக்கு நினைவிருக்கிறது, 82ஆம் ஆண்டு ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2ஆம் ஆண்டு நிறைவு விழா என்ற திருச்சியில் நடைபெற்ற மாநாட்டை நானும் அன்பில் பொய்யாமொழியும் செயலாளராக இருந்து நடத்தினோம். உங்களுக்கு ஒரு தகவல், திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கிய போது அறிஞர் அண்ணாவுக்கு வயது 40, கலைஞருக்கு வயது 25, பேராசிரியருக்கு 27, நாவலருக்கு 28. கழகத்தினுடைய இளைஞரணி தொடங்கிய பொழுது தளபதிக்கு வயது 29, எனக்கு 27, பொய்யாமொழிக்கு 28. அந்த மாநாட்டிலே தலைவர் அவர்கள் 5 பேர் கொண்ட குழு ஒன்றினை அறிவித்து, இந்த குழு தமிழ்நாடெங்கிலும் சென்று வலம் வரும், இளைஞர்களை தேடி கண்டுபிடிக்கும், அவர்களை கொண்டு இந்த இயக்கத்தை பலப்படுத்தும் என்று சொன்னார்கள். அந்த மாநாட்டிலே நான் பேசுகிற போது எதிரே அமர்ந்திருந்த இளைஞர்களை தீக்குச்சிக்கு ஒப்பிட்டு நான் பேசினேன். எதிரே இருக்கிற உங்களுடைய கரும் தலையை பார்க்கிற போது தீப்பெட்டி தொழிற்சாலையிலே தீக்குச்சிகளை பெட்டியில் அடுக்குவதற்கு முன்பாக காய வைத்திருப்பார்கள். அதை போல இருக்கிறது. தீக்குச்சியின் தலையிலே இருக்கிற மருந்துக்குத்தான் சக்தி அதிகம் என்பதை போல இங்கே வந்திருக்கிற உங்களுடைய தலையிலே இருக்கிற சிந்தனை, அந்த சிந்தனை பொறியை ஒருங்கிணைக்கிற பெருமுயற்சியிலே தலைவர் அவர்கள் ஈடுபட்டு இந்த பொறுப்பினை ஒப்படைக்கிறேன் என்று நான் பேசினேன். அதற்கு தலைவர் அவர்கள் பேசுகிற போது சொன்னார், தம்பிமார்களே, நீங்கள் சொன்னது உண்மைதான், நீங்கள் தீக்குச்சிகள் தான். ஆனால் திமுக எனும் தீப்பெட்டியில் அடங்கி கிடக்க வேண்டிய தீக்குச்சிகள். தேவையான நேரத்தில் எடுத்து உரசுவோம், பற்ற வைக்க வேண்டியதை பற்ற வையுங்கள் என்று சொன்னார்கள். நான் நேரம் கருதி ஒரே ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். 2 நிகழ்வுகளை சொல்லுகின்றேன். 1968ஆம் ஆண்டு இதே ஜனவரி மாதம் 21, தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார், இருமொழி கொள்கைக்கான தீர்மானம். அந்த தீர்மானத்தில் என்ன சொன்னது தெரியுமா? கனிவோடு துணிவும் உள்ளவர் அண்ணா என்பதற்கு அது ஒரு உதாரணம். அந்த தீர்மானம் என்ன படிக்கிறது? இந்திய நாடாளுமன்றம் இயற்றியிருக்கிற மொழி தொடர்பான சட்டத்தை இந்த மன்றம் நிராகரிக்கிறது. அது தொடர்பான தீர்மானத்தை ஏற்க மறுக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இனிமேல் பள்ளிக்கூடங்களில் இந்தி கிடையாது, மும்மொழி திட்டம் கிடையாது என்பதோடு என்சிசி படையில் இருக்கிற இந்தி ஆணை சொற்களை நீக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறது. ஒருவேளை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்சிசி படையை கலைத்து விடுவோம் என்று தீர்மானத்தை நிறைவேற்றினார். 2வது காட்சி, தமிழ்நாடு சட்டப்பேரவை ஆளுநர் உரையின் போது அரசாங்கம் எழுதி கொடுத்த கொள்கை குறிப்புக்கு மாறாக ஆளுநர் தனக்கென தோன்றியது எல்லாம் வார்த்தையாள சேர்த்து தனக்கு பிடிக்காத சொற்களை நீக்கி அங்கே உரை நிகழ்த்துகிற போது முதலமைச்சரான நம்முடைய தளபதி எழுந்து நிற்கிறார். எழுந்து நின்று எழுதியதை அந்த இடத்திலே படிக்கிறார். இங்கே ஆளுநர் படித்த உரை அவை குறிப்பில் ஏறாது, இங்கே சபாநாயகர் படித்ததுதான் குறிப்பிலே ஏறும் என்று நெஞ்சு நிமிர்த்தி சொன்னபோது அண்ணாவின் வடிவத்திலே அவர் நின்றார். அதைவிட முக்கியம், அவர் பேசிக் கொண்டிருக்கிற போதே ஆளுநர் கிளம்புகிறார். அப்போது ஒரு சிரிப்பு சிரித்தார் பார்த்தீங்களா முதலமைச்சர். அங்கேதான் நின்றது இவர் கலைஞரின் வாரிசு, அறிஞர் அண்ணாவின் தம்பி என்று. ஒன்று மட்டும் சொல்வேன், காலம் மிக முக்கியமான ஒன்று. அண்ணா சொன்னார், சூழ்நிலையின் கைதி என்பதற்கு பெயர்தான் முதலமைச்சர் என்று முத்திரை குத்தி இருக்கிறார்கள் என்று. இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டம் பெயரளவிற்கு கூட்டாட்சி தத்துவமே தவிர பெயரளவிற்கு இருப்பது மாறாக மத்திய அரசுக்கே அதிகாரங்களை குவிக்கிறது. அந்த அரசியல் சட்டத்தின் கீழே இயங்குகிற ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கிறேன் என்பதில் மகிழ்ச்சி இல்லை என்றாரே, அதை உணர்ந்து அதே அனுபவத்தின் அடிப்படையில் தான்
இன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த மாநாட்டிற்கு மாநில உரிமைகள் மீட்பு மாநாடு என்று சொல்லி இருக்கின்றார். தோழர்களே, தம்பிமார்களே, பகைவர்கள் பவனி வர ஆரம்பித்து விட்டார்கள். நமக்கு கடமைகள் இருக்கின்றன. மாநில உரிமைகளை மீட்டாக வேண்டும். தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும். கோட்டை கொத்தளங்கள் பலப்படட்டும். வீரர்கள் கவசம் பூணட்டும். கட்கம் ஏந்தட்டும். களம் காணுவோம். வெற்றி பெறுவோம். 40 தொகுதிகளையும் வெற்றி பெற்று இந்திய கூட்டணி இந்தியாவிலே ஆட்சியை கைப்பற்றும். அதை தீர்மானிக்கிற சக்தியாக எங்கள் தலைவர் இருப்பார் என்ற மகிழ்ச்சியான செய்தியோடு அண்ணன் உறங்குகிற இடத்திலே துயிலுகின்ற தலைவர் கலைஞரின் காலடியில் வெற்றியை கொண்டு போய் ஒப்படைப்போம். தயாராகுங்கள். போருக்கு வெற்றி பெறுவோம். வரலாறு படைப்போம். நன்றி, வணக்கம்.